ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோர்ஹெட்டில் நிறைய பேருக்கு ஹேரே இல்லாமல் இருக்கும், ஒரு சிலர் ஹேர் க்ரோத் இல்லாமல், ஹேர் லென்த் இல்லாமல், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எல்லா ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் இருக்கக்கூடிய யூஸஸ் என்ன, இதில் என்னென்ன விட்டமின்ஸ் ஆட் ஆகிருக்கு, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவுல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அவுல் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த அவுலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம இதை எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ விதமான யூஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த அவுலை வந்து ஃபஸ்ட் டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த அவுலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸஸ் இருக்குது. விட்டமின் B1, விட்டமின் B3, விட்டமின் B6, கால்சியம், ஜிங்க், இரும்புச்சத்து, மேக்னீஷியம், செலினியம், பாஸ்பரஸ், நார்ச்சத்து, இது எல்லாமே அடங்கியிருக்கு. நம்ம ஹேருக்கு தேவையான முக்கால்வாசி சத்து இதுலேயே அடங்கியிருக்கு. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஈவினிங் டைம் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். நான் குழந்தைக்கு அடிக்கடி இதை தான் செஞ்சு கொடுப்பேன். பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நானும் இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்குவேன். இதில் அவ்வளோ விட்டமின்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ அவில் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாவே போதும், அதை நல்லா ஊறிடும். ஸோ அதுக்கடுத்ததான் நம்ம எடுத்துருக்கக்கூடியது இந்த பாதாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த தோல் எல்லாமே எடுத்துடலாம். இந்த பாதாம்லேயும் நிறைய விட்டமின்ஸ் ஆட் ஆகிருக்கு. இந்த பாதாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் ஆட் இருக்குது. நிறைய பேர் பாதாம் ஹேர் ஆயில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பாதாமில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாம் ஹேர் ரூட்ஸுக்கு போய் நல்லா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ஹேர் ஆயிலெல்லாம் எடுத்துக்குவோம். பட் இதை இன்டேக்காக எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் 2 மடங்கு நமக்கு நிறைய யூஸஸ் கொடுக்கும். ஸோ இதில் என்னென்ன விட்டமின்ஸ் ஆட் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. பாதாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இதில் விட்டமின் E எல்லாம் ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஹேர் ஃபாலை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதை நம்ம ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ், ட்ரை ஹேர், ஒரு டெத் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரீஃப்ரெஷ் கொடுத்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த பாதாம். நம்ம ஹேருக்கு மட்டுமே இல்லை, நம்ம டோட்டல் பாடிக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு இதில் நிறைய யூஸஸ் இருக்குது. நம்ம ஊற வச்சு சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிட்ற ஃபுட் இல்லாமல் ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஊற வச்ச பாதாமில் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப நிறைய இருக்குது. டாக்டர்ஸ் கூட என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பருப்பு அந்த தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்கன்னு தான் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்மளோட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இது நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த பாதாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 30 முடி 40 முடி கொட்டுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். உங்கள் ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் டெய்லி ஹேர் கொட்டுறப்போ அந்த ஹேரை டெய்லி ஹேர் கொட்டிகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஹேரையில் எடுத்து வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் வந்து கம்மியாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். பேரிச்சம்பழத்தை இதுவும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஊறியிருக்க பாருங்கள். ஸோ இந்த பேரிச்சம்பழத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து இருக்குன்னு தான் நிறைய பேர்த்துக்கு தெரியும். பட் இதில் வந்து கால்சியம் இருக்குது, விட்டமின் A, விட்டமின் B, விட்டமின் B2, விட்டமின் B5, அதுக்கப்புறமா விட்டமின் E இருக்குது. பேரிச்சம்பழத்தை வந்து இப்படி சாப்பிட்றத நம்ம தேனோட கலந்து சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோன்னா உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே இதில் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அவுல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இந்த அவுல் ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வெள்ளை அவுல்லேன்னு இதில் சிவப்பு அவுல் அந்த மாதிரி கூட இருக்குது. பட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்டோம்னா வெயிட் கெயின் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம். நம்ம வெயிட் கெயின் வந்து நம்ம கண்டினியூஸாக இதை எடுத்துக்கிட்டு இருந்தானா தான் வெயிட்டுங்கிறது கெயின் ஆகும். இது 1 டே வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா நமக்கு வந்து வெயிட் கெயின்ங்கிறது அவ்வளோக்கு இருக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் இருக்கு இல்லையா, பாதாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழத்தை அது கூட இந்த பேரிச்சம்பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த தண்ணி ரொம்ப மஸ்ட்டு. அதையும் இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஸோ பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் வேணும், எனக்கு ஸ்வீட்டாக சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்வீட் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தீங்கன்னா
நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா கூல் பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம இதை ஹீட் பண்ணி எடுத்தால் போதும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுக்குறதா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பேரிச்சம்பழ தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி அரைக்காமல் ஃபஸ்ட்டு அந்த இது மட்டுமே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி விட்டு அரைங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம நல்லா பாயில் பண்ண விடலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகுது. லைட்டாக நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள், ஹீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆறிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஹீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் வந்து நல்ல க்ரோத்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போவுமே நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டால் தான் நல்ல ரிசல்ட்டுங்கிறது தெரியும். 1 day 2 days எடுத்துகிட்டு நீங்கள் ஹேர் க்ரோத்தே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப வெக்ஸ் ஆகாதீங்க. ஹேர் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 days கழிச்சு தான் ஓரளவுக்காவது நம்ம ரிசல்ட்டுங்கிறது தெரியும். டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அதே மாதிரி தான். ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்டேக்காக எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நடக்கிறது நடக்கட்டும், வளருதோ வளரலையே நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ்ங்கிறது தெரியும். ஸோ இதை எல்லாத்தையுமே எடுத்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது கூட உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்குன்னா அதை தட்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.